அஇஅதிமுக பொதுச் செயலாளராக தலைமைக் கழகத்தில் சின்னம்மா பொறுப்பேற்ற பின்னர் ஆற்றிய உரை உத்வேகத்தையும் மிகுந்த ஊக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர். கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்திற்கு நல்ல பல திட்டங்களை செயல்படுத்திட வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றால்தான் தமிழகத்தில் தர்மமும் நியாயமும் தாய் காத்த கழகமும் 7 கோடி தமிழ் மக்களையும் காப்பாற்றப்படுவார்கள் என்பதற்கு எங்களுக்கு எல்முனை கூட என்றளவும் ஐயமில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவி அம்மாவிற்கு பிறகு அவருடனே இருந்து 33 ஆண்டுகள் அம்மாவை வழிநடத்தி சென்ற மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராகி புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்கு செயல்பட தமிழகத்தினுடைய முதல்வராக சின்னம்மா அவர்களை வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எங்களை போன்ற கழக தொண்டர்களுக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழர்களின் ஆவலும் எங்களுடைய விருப்பமும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.